தாய்நாட்டை காக்க, தாய் மண்ணை காக்க தன்னுயிர் தந்த வரலாற்று நாயகர்களின் கதை. 1755ஆம் ஆண்டு நெற்கட்டான் செவ்வல். ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை யார் செய்வது, எப்படி தொடங்குவது என்ற குழப்பம் நீடித்த காலம். மன்னர்கள் பலரும் ஆங்கிலேயருக்கு அடிபணிந்திருந்தனர். இந்தியர் பலரும் ஆங்கில படையில் இணைந்திருந்தனர். இந்த சூழலில் ஒரு பாளையக்காரர் மட்டும் பெரிய ஆங்கில படையை எதிர்க்க துணிந்தார். பெரும் மன்னர்களே நமக்கு கப்பம் கட்டும் போது இந்த சாதாரண பாளையக்காரன் மட்டும் நமக்கு கப்பம் கட்ட மறுப்பதா? அவன் கோட்டையை முற்றுகையிடுங்கள், என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்று கூறி கர்னல் அலெக்சாண்டர் ஹெரான் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தினான். அதனை எதிர்த்து முழக்கமிட்டான் அந்த மாவீரன். மண்ணிலே நிற்பதற்கு வேர்களிடம் மரத்தில் கூடு கட்ட வந்த பறவை வரி கேட்பது போல அல்லவா வேடிக்கையாக இருக்கிறது. இந்த வெள்ளைக்காரன் மண்ணுக்கு உரியவனிடமே வரி கேட்பது. என்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டியடித்து முதல் வெற்றி பெற்றார். அதே ஆண்டில் களக்காட்டிலும் நெற்கட்டும் செவல் கோட்டையிலும் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரின் கைக்கூலியான மாபூஸ் கானை தோற்கடித்தார். அதனை அடுத்து திருவில்லிபுத்தூர் கோட்டையில் நடைபெற்ற போரில் ஆற்காடு நவாபின் தம்பியை தோற்கடித்தார். இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று முதலாக 1755ஆம் ஆண்டில் வீர முழக்கமிட்ட விடுதலை முன்னோடி பூலித்தேவன். தமிழகம்தான் விடுதலை உணர்வின் விளைநிலம் என்பதை உலகிற்கு சொன்னவர். சுதந்திர உணர்வை சொல்லும் போதெல்லாம் பூலித்தேவனின் கதையை பாரத பூமி பேசும் என்பதில் ஐயமில்லை.